பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே 2023-24 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்ற மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். நாடாளுமன்ற மக்களவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது மத்திய இணையமைச்சர்கள் பகவத் கிஷன் ராவ், காரட், ஸ்ரீ பங்கஜ் சௌத்ரி, தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன், நிதியமைச்சக முக்கிய அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டுக்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பின்னர் சரியாக 11 மணிக்கு நாடாளுமன்ற மக்களவையில் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆனதிலிருந்து 100 ஆண்டுகள் வரையிலான காலகட்டத்தை மத்திய அரசு அம்ரித் கால் என அழைக்கிறது. அதன்படி அம்ரித் காலத்தில் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் என நிதியமைச்சர் கூறினார். I present the budget for 2023-2024. This is the first budget in Amrit Kaal. இளைஞர்களை கவனத்தில் கொண்டு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும், வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு, வலிமையான மற்றும் ஸ்திரத்தன்மையுடன் கூடிய மேக்ரோ பொருளாதாரம் ஏற்படுத்தப்படும் என அம்ரித் காலுக்கு 3 முக்கிய தொலைநோக்கு பார்வைகளை நிதியமைச்சர் முன்வைத்தார். மத்திய பட்ஜெட் 7 முன்னுரிமைகள் கொண்டு மொத்த அறிக்கையாக உருவாக்கப்பட்டுள்ளது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இறுதிக்கட்டம் வரை அடையும் சேவை, உள்கட்டமைப்பு மற்றும் முதலீடு, திறனை வெளிக்கொணரும் முயற்சி, பசுமை வளர்ச்சி, இளைஞர் சக்தி, நிதித்துறை ஆகிய முன்னுரிமைகளை உள்ளடக்கியதாக இருக்கும் என கூறினார். மேலும் மத்திய அரசின் வருவாய் பற்றாக்குறையை 0.5% குறைக்க மத்திய பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போதைய வருவாய் பற்றாக்குறையை 6.4%இலிருந்து 5.9% குறைக்கப்படும். 2025-2026 ஆண்டில் வருவாய் பற்றாக்குறையை 4.5% குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் வளர்ச்சி 7% இருக்கும் என்றும் மொத்த செலவினம் 45.03 லட்சம் கோடியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 7.5% அதிகமாகும். விவசாயிகளுக்கு 20 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். 75,000 கோடி ரூபாயில் போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்கள், 157 செவிலியர் கல்லூரிகள், பெண்களுக்கான ஒருமுறை சேமிப்பு திட்டம் ஆகிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன. அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடுத்த 3 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை வேளாண்மையில் ஈடுபடச் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். விவசாயிகளுக்கான கடன் இலக்கு 20 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று அவர் கூறினார். மீனவர் மேம்பாட்டிற்காக 6,000 கோடி ரூபாயில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தில் புதிய துணை திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் ஏற்படுத்தப்பட்ட 157 மருத்துவக் கல்லூரிகள் உள்ள இடங்களில் புதிதாக செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று அவர் அறிவித்தார். 740 ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளில் 38,800 ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பிராந்தியங்களில் நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீர் விநியோக பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசின் நிதி உதவியாக 5,300 கோடி ரூபாய் வழங்கப்படும். 75,000 கோடி ரூபாய் முதலீட்டில் துறைமுகங்கள், நிலக்கரி, உருக்கு, உரம் மற்றும் உணவு தானிய துறைகளை இணைக்கும் 100 முக்கிய போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக 50 விமான நிலையங்கள், ஹெலிகாப்டர் தளங்கள், நீர் விமான தளங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்படும். சிறப்பான நீதி நிர்வாகத்திற்காக 7,000 கோடி ரூபாயில் மின்னணு நீதிமன்றங்கள் திட்டத்தின் 3ஆம் கட்டம் தொடங்கப்படும் என பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5G சேவைகளை பயன்படுத்தி செயலிகளை உருவாக்குவதற்காக பொறியியல் கல்வி நிறுவனங்களில்
100 ஆய்வகங்கள் அமைக்கப்பட உள்ளன. மாற்று எரிசக்தி பயன்பாடு, கார்பன் வாயு வெளியேற்றம் இல்லாத சூழலை ஏற்படுத்துவது, எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை மேற்கொள்ள முன்னுரிமை மூலதன நிதி உதவியாக 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பழமையான வாகனங்களை அழிக்க போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நிர்மலா சீதாராமன், பழைய வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸுகளை மாநிலங்கள் மாற்றவும் போதிய ஆதரவு அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த அறிவிப்பின் போது தவறுதலாக பழைய அரசியல் வாகனம் என்ற வார்த்தையை நிர்மலா சீதாராமன் பயன்படுத்தியதால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. Vehicle replacement is an important continuing policy, replacing the old political, replacing, absolutely, thank you, replacing old polluting vehicles, may be applicable, right? Replacing old polluting vehicles is an important part of greening our economy. அடுத்த 3 ஆண்டுகளில் 47 லட்சம் இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் வகையில் தேசிய பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் மாற்றியமைக்கப்படுவதுடன் 9,000 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் கூறினார். இது கூடுதலாக 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அடமானமில்லா கடன் பெற வழிவகை செய்யும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டு நிறைவையொட்டி மகளிருக்கான ஒருமுறை சேமிப்புக்கான திட்டம் தொடங்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். இதன்படி பெண்கள் அல்லது குழந்தைகள் பெயரில் 2 லட்சம் ரூபாய் வரை சேமிக்கும் வசதி ஏற்படுத்தப்படுகிறது. 7.5% வட்டியுடன் கூடிய இந்த திட்டத்தில் பகுதியளவு தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதியும் இடம்பெற்றுள்ளது. மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்தில் அதிகபட்ச சேமிப்பு தொகை 15 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பாதுகாப்பு துறைக்கு அதிகபட்சமாக 5,94,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்திற்கு 79,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் துறைகள் மற்றும் முக்கிய திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் குறித்த விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்ப்போம். சீனாவுடன் எல்லை பிரச்சினை நிலவி வரும் நிலையில் பாதுகாப்பு படையை மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் அதிகபட்சமாக பாதுகாப்புத்துறைக்கு 5,94,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கு 2,70,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே துறைக்கு 2,41,000 கோடி ரூபாயும், நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறைக்கு 2,06,000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்துறை அமைச்சகத்திற்கு 1,96,000 கோடி ரூபாய், ரசாயனம் மற்றும் உரத்துறைக்கு 1,78,000 கோடி ரூபாய், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 1,60,000 கோடி ரூபாய், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறைக்கு 1,25,000 கோடி ரூபாய், தகவல் தொடர்பு துறைக்கு 1,23,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்திற்கு நடப்பு நிதியாண்டில் 48,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த நிதியாண்டில் 79,590 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜல்ஜீவன் திட்டத்திற்கான நிதி 60,000 கோடி ரூபாயிலிருந்து 70,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பிராந்தியத்திற்கான சிறப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கான நிதி 1,419 கோடியிலிருந்து 2,491 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மின்சார வாகனங்கள் உற்பத்தி மற்றும் வேகமான பயன்பாட்டிற்கான திட்டத்திற்கு 2,908 கோடியிலிருந்து 5,172 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏகலைவா மாதிரி உறைவிடப் பள்ளிகளுக்கான ஒதுக்கீடு 2,000 கோடியிலிருந்து 5,943 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதே நேரம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான ஒதுக்கீடு 89,400 கோடியிலிருந்து 60,000 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் சில பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல சில பொருட்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. சமையலறையில் பயன்படுத்தப்படும் சிம்மிகளுக்கான சுங்கவரி 7.5% 15% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிம்மிகளின் விலை கடுமையாக அதிகரிக்கும். சிகரெட்டுகளுக்கான சுங்கவரி 16% உயர்த்தப்பட்டுள்ளதால் இறக்குமதி சிகரெட் விலையும் உயர இருக்கிறது. இதேபோல் தங்கம், வைரம், பிளாட்டினம், வெள்ளி இறக்குமதிக்கும் கூடுதல் வரி விதிக்கப்படுவதாக நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று சமயத்தில் உயரத் தொடங்கிய தங்கத்தின் விலை இன்னும் கட்டுக்குள் வரவில்லை. தங்கத்தின் விலை